மகளிர் தின விழாவா இல்லை ஊராட்சி தலைவர் வெற்றி விழாவா? முட்டுக்காடு ஏகாட்டூர் அதிர்ச்சி. முட்டுக்காடு ஏகாட்டூர் ஊராட்சியில் நடந்தது சாதாரண மகளிர் தின விழாதானா இல்லை முன்கூட்டியே தொடங்கிய ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தல் வெற்றி விழாதானா என்ற கேள்வி கிராமம் முழுவதும் பேசும் பொருளாக மாறியுள்ளது. கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளாக மக்கள் மத்தியில் சமூக சேவைகளிலும் ஊராட்சி நிர்வாக செயல்பாடுகளிலும் செயல்பட்டு வந்த ஏழுமலை மீண்டும் அரசியல் களத்தில் தனது குடும்பத்தை முன்னிறுத்தும் திட்டத்தில் இறங்கியிருக்கிறார் என ஊராட்சி வட்டாரங்களில் பரபரப்பு பேசப்படுகிறது. சமீபத்தில் நடைபெற்ற உலக மகளிர் தின விழாவில் எதிர்பாராத அறிவிப்பு ஒன்று வெளியாகி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பின் நடைபெறவுள்ள ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலில் திலகவதி ஏழுமலை வேட்பாளராக நிற்க தயாராக உள்ளார் என்று விழா மேடையிலேயே வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுவே மக்கள் மத்தியில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. இது மகளிர் தின கொண்டாட்டமா இல்லை தேர்தல் முன்னோட்டமா என்ற கேள்வி ஏகாட்டூர் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் பரவலாக பேசப்படுகிறது. விழாவில் கலந்து கொண்ட மக்களுக்கு 2000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு குக்கர், புடவை மற்றும் அருஞ்சுவை உணவு வழங்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. நிகழ்ச்சி நடந்த விதம் சிலருக்கு விழாவை விட அரசியல் முன்னோட்டமாக தோன்றியதாகவும் பேசப்படுகிறது. ஆனால் திலகவதி ஆதரவாளர்கள் வேறு விதமாக கூறுகிறார்கள். நம்ம ஊருக்காக தலைமுறையாக உதவி செய்து வந்த நம்ம ஊர் வீட்டு பிள்ளை திலகவதி ஏழுமலையை அடுத்து யோசிக்காமல் தலைவராக நிற்க வைக்க வேண்டும். நிற்பதோடு மட்டுமில்லாமல் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற கருத்தும் மக்கள் மத்தியில் ஒலிக்கிறது. ஒரு பக்கம் ஆதரவு குரல்கள், மற்றொரு பக்கம் அரசியல் முன்பயிற்சி என்ற விமர்சனங்கள். மகளிர் தின மேடையில் தொடங்கிய இந்த அரசியல் அறிவிப்பு ஏகாட்டூர் ஊராட்சியில் வரவிருக்கும் தேர்தல் சூட்டுக்கு முன்னோட்டமா அல்லது மகளிர் தின கொண்டாட்டம் அரசியல் மேடையாக மாறிவிட்டதா என்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது காலமே. கல்வி, வேலை வாய்ப்பு ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு இதெல்லாம் இவர் வந்தாருன்னா செஞ்சு கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் இந்த அரசியல கட்டாயம் சொல்றதுக்கு நான் விருப்பப்படலை. காரணம்னா உங்களுடைய மகளிர் தினத்தை நான் சிறப்பாக கொண்டாடணுன்ட்டு என்னோட விருப்பம் தான். மற்றது உன்னுடைய கைமாறுகள், உங்களுடைய எண்ணங்கள் எங்கெல்லாம் பிரதிபலிப்பு இருக்குமோ அதெல்லாம் இருக்குன்றது எனக்கு தெரியும். அது இந்த இடத்துல நான் வெளிப்படுத்தணும் அப்படின்றத எண்ணெல்லாம் நான் அதுக்காக உங்களை கூட்டி எனக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கலாம் செய்யணுன்றது ஒரு இதுவும் நான் ஏற்படுத்துறதுக்கு விருப்பம் இல்லை. அது உங்களுக்கே தெரியும்.